என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம், நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி அனலைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா, நிப்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 97 பாயிண்ட் பிளஸ்லயும், பேங்க் நிப்டி 66 பாயிண்ட் மைனஸ்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிப்டி இன்னைக்கு சார்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் 21,950ல இருந்து 21,123 போயிட்டு திருப்பியும் 22,000 வந்துட்டு இது மாதிரி 22,054 அப்படிங்கிறது செட்டில் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 22,000ம் அதுக்கு அடுத்த சப்போர்ட் 22,950 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ மேஜர் சப்போர்ட் 123, அடுத்து 183 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவலெல்லாம் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பேங்க் நிப்டி இப்போ 47,400 அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கு. 47,800 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்ப இருக்கிற சப்போர்ட் 47,400 தான். அதுக்கும் கீழே இந்த ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 47,250. ஸோ அந்த லெவல் வந்துட்டு மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே உங்களுக்கு முக்கியமான லெவலாக இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். இன்னொன்று மார்க்கெட் இந்த சேனலுக்குள்ள தான் இருக்கு. இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் ட்ரெண்ட் சேஞ்ச் இல்லை. அதே மாதிரி தான் நிப்டியும் இந்த சேனலுக்குள்ள தான் இருக்கிறதால மார்க்கெட் அந்த ட்ரெண்ட் இன்னும் சேஞ்ச் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் டவுட் தான் இருக்கு. இந்த சேனல் ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்தரா நிப்டியும் சரி பேங்க் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணிட்டா ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதான் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்க டிரா பண்ணி வச்சுக்கங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிப்டிக்கு பாத்தீங்கன்னா 22,000க்கான கால் ஆப்ஷன் நேற்று வீடியோல கொடுத்திருந்தேன். 173 நேற்று வந்த லோ, அந்த லோவை இன்னைக்கு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் 259ங்கிற ஹையை கொடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதே இடத்துல தான் மீண்டும் சப்போர்ட் எடுத்து நிக்குது. ஸோ அப்போ இந்த 173ங்கிற லெவல் 22,000க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருக்கும். அதே மாதிரி 22,100 அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த 136ங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 113 ரூபாய் ஓகேங்களா. ஸோ பாத்துக்கங்க. அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கும் நேற்று கொடுத்துருந்தேன் 47,500க்கான புட் ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன், கால் ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனுக்கு இந்த லெவல் கொடுத்துருந்தேன் 399 மார்க்கெட் கரெக்டா இன்னைக்கு அங்கேயே வந்துட்டு நல்ல ஒரு ஹை 636 நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் அங்கிருந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்க. இன்னைக்கு லோ ஓகேங்களா. ஸோ 294 வரைக்கும் மார்க்கெட் நிக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பேங்க் நிப்டிக்கான கால் ஆப்ஷனும் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா. ஸோ இந்த 305 ரூபாய் 200 பட்டும் நல்லா சப்போர்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். நிப்டியை பாத்தீங்க அப்படின்னா 20 நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 22,000க்கான கால் ஆப்ஷனும் 22,100க்கான புட் ஆப்ஷனும் பாத்திரலாம். ஏன் அப்படின்னா 22,100 கால் ரேட்டஸும் 22,000 புட் ரேட்டஸ் இருக்கிறதால அந்த சார்ட் பாத்திரலாம். அதே மாதிரி நிப்டியுடைய 22,000க்கான கால் ஆப்ஷன் பாருங்க 173 சப்போர்ட் ஆகிருக்கும். 199ம் 259ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆட் பண்ணும். இதுக்கும் கீழே போச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவலை நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து நிப்டி 22,100க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 136 ரூபாயும் 113 ரூபாயும் 95 இந்த 3 பிரைஸும் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ண பிளஸ் 3 பிரைஸும் உடச்சு கீழே போனா மட்டும்தான் மார்க்கெட் அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த லெவல்ல எல்லாம் பை பண்ணவங்க மீண்டும் பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 136 ரூபாய்ல கண்டினியூஸா தாராளமா நீங்க ஒரு 21 புட் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தான் நீங்க தைரியமா எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் வாட்ச் பண்ணிக்க. 190 206ம் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிப்டியை பார்த்தோம்னா, பேங்க் நிப்டியை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 47,500 ஃப்ரெண்ட்ஸ். 47,500க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டு ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு கீழே போனா 47,000 தான். இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா
ஸோ கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க வந்து டாமினேஷன் அதிகமாக இருக்கல, மார்க்கெட் இன்னும் கீழே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சினீரியோ தான் இருக்கு. ஸோ அதை வாட்ச் இப்போ 47 கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தோன்னா, ஸோ பேங்க் நிஃப்டியோடைய 47,500க்கான கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்தாலோ 294, ஏன்னா அது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். 400 வந்து பாத்தீங்க 399. ஸோ இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து இன்னைக்கு வந்த ஹை 636 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால வாட்ச் பண்ணிக்க. 47,500க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்தா இந்த லெவல்ஸ் எல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 294 உடச்சுன்னா ஃபர்தரா கீழே போகும், மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி 47,500க்கான புட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 305 ரூபாய் பிளஸ் 219 ரெண்டுமே மேஜர் சப்போர்ட் லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெவலுக்கு கீழே வந்து இது இங்க வந்தா கண்டிப்பா இது ரெண்டு லெவலையும் பை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் 47,500க்கு கீழே மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதுவும் இல்லாம 391 தாண்டுச்சுன்னா அடுத்து 493, அதையும் தாண்டா 560. ஸோ இந்த லெவல் எல்லாம் போறது, ஏன்னா மார்க்கெட் பாருங்க புட் சைடு வந்து எப்பவுமே மார்க்கெட் அதாவது 160, 300, 290 பிளஸ் வந்து 450, 300 பிளஸ் 390 இந்த மாதிரி மார்க்கெட் என்ன கீழ இருந்து மேல போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு, மேல இருந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. அப்போ முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் என்னன்னா புட் சைடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம், ஏன்னா பிரைஸ் கீழ இருந்து மேல போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா புட் சைடு தான் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் சார்ட்ல நல்ல ஃபால் ஆயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் 800ல இருந்து மார்க்கெட் ஆயிட்டு இருக்குங்க 290. ஸோ மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸோ அதனால இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கான மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாம் சப்போர்ட் ரெஸ்பெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கான மார்க்கெட்ல கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.